அதுக்காக 5000 கேட்கிறானா? ஆமாங்க ஐயா. அவன் உன்கிட்ட மட்டும் இல்ல, அவங்கிட்ட அடமான வைக்கிற அத்தனை பேரையும் இப்படித்தான் மோசம் பண்றான். அடிக அந்த குட்டி கழுத்துல இருக்குங்க. அந்த குட்டி மேல எனக்கு ரொம்ப நாளா ஒரு கண்ணு. இன்னைக்கு ராத்திரி அவன் வீட்டுக்குள்ள புகுந்து அடிகையோட அந்த குட்டியை தூக்கிட்டு வந்துடுறேன். குட்டி எதற்கு, அடிக உனக்கு. சம்பாதிக்க அவங்க அப்பா முடிச்சுட்டு ஏதாவது காசு முச்சுனா ஒரே குத்து. இன்னைக்கு ராத்திரி அவன் கதையை முடிச்சிடுறேன். செஞ்சிருங்க. வந்துட்டேன். இதெல்லாம் என்ன? புளியஞ்சாதம், தயிர்ஞ்சாதம், வத்தல் வடா. இது என்ன? பட்டுப்புடவை. இது என்ன? பணம். இப்ப எதுக்கு எடுத்து வச்சிருந்துச்சு? சொல்றேன்னா இத்தனை வருஷமா தடுத்த மாதிரி இன்னைக்கும் தடுத்துடாது. இப்பவே நம்ம புறப்பட்டு போனோம்னா பல பலன்னு விடிய வச்சு மாங்காடு போய் சேர்ந்துடலாம். கேளுங்கண்ணா, நாளைக்கு வெள்ளிக்கிழமை காமாட்சி தரிசனம் பண்ணிட்டு பட்டுப்புடவை சாத்திட்டு உண்டியல பணத்தை போட்டுட்டு பிரார்த்தனையை செலுத்திட்டு வந்து விடலாம். வர பைசா நான் சம்பாதிக்கிறதுக்கு என்ன பாடுபட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? பணத்தெல்லாம் இது மாதிரி கோவில் குளம்னு இறக்கின்றதுன்னா இதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாகுதுன்னு தெரியுமா உனக்கு? இதுக்கெல்லாம் கணக்கு போட்டு விடலாம்னா, ஆனா அம்பா நமக்கு கொடுத்துருக்க செல்வத்துக்கு கணக்கு போட முடியுமா? என்ன உங்க அம்பா பெருசா கொடுத்து விட்டா? என்ன கொடுத்தாளா? என்ன இந்த குழந்தை நமக்கு எப்போ எப்படி எதனால பிறந்தா? லோகத்தில் இருக்கப்பட்ட அத்தனை புருஷன் பொஞ்சாதிகளுக்கும் எப்போ எப்படி எதனால குழந்தைகள் பிறந்துட்டு இருக்கோ அப்படி தாண்டி இவ்வளவு நமக்கு பிறந்தா. அப்படியே கல்யாணத்தை பண்ணிட்டு 10 வருஷமா அந்த ஆத்துல குப்பை கொட்டினமே, அப்ப இந்த குழந்தை பிறக்கலையே. காமாட்சி கால்ல போய் விழுந்து உனக்கு பட்டுப்புடவை வாங்கி சாத்திரண்டி தாயேன்னு கண்ணீரை கொட்டினதுக்கு அப்புறம்னா இந்த தங்க விக்கிரகத்தை நமக்கு கொடுத்தா? சரி கொடுத்தா. இந்த தங்க விக்கிரகத்துக்கு வரதட்சணை கேட்காத ஒரு மாப்பிளை வந்து கல்யாண செலவையும் அவனே போட்டு கட்டின்னு போகணும்னு நீ வேண்டிக்கோ. இதையும் உன் அம்பா நிறைவேற்றிட்டான்னா அப்புறம் பட்டுப்புடவை என்னதே பட்டு ரவிக்கியே என்னுடைய செலவுல வாங்கி கொடுத்துருவேன். அப்போ அது வரைக்கும் நீங்க மாங்காட்டுக்கு வர மாட்டேன். மாட்டேன், நிச்சயமா மாட்டேன். மாட்டேன் மாட்டேன் மாட்டேன். என்ன எல்லாம் உள்ளே வந்துட்டீங்க? பாரு வழியா. அண்ணா, நாங்க பிச்சைக்காரா இல்ல. உன் தங்க விசாலம் தெரியலையா? என் தங்க விசாலமா என்ன மாதிரி பஞ்ச கோலத்துல இப்படி குழந்தைகள் எல்லாம் வச்சுக்கிட்டு என்ன ஆச்சு உனக்கு? அதை என்ன கேக்கு? எங்க பக்கம் எல்லாம் 4-5 வருஷமா தொடர்ந்து மழையே இல்ல. எங்க பார்த்தாலும் பஞ்சம், பட்னி, பசி. வீட்டுல இருந்த பாத்திரம், பண்டம், நகை, நட்டெல்லாம் வித்து சாப்பிட்டுட்டோம். இனி வேற வழியே இல்ல. குழந்தைகள் எல்லாம் சாப்பிட்டு 4 நாள் ஆகுறதுன்னா வேற வழி இல்லாம நீயே கதின்னு வந்துட்டோம்னா. நீ வந்தது சரிம்மா, ஆனா இந்த சமயம் பார்த்து வந்துட்டியே. என்னன்னா 15 வருஷமா மாங்காடு காமாட்சி அம்மனுக்கு செலுத்த வேண்டிய பிரார்த்தனையை இன்னைக்கு எப்படி செலுத்தியே தீர்றதுன்னு நாங்க குடும்பத்தோட புறப்பட்டு இருக்கோம். கோவிலுக்கு தானே? ஆமா. நாளை மத்த நாள் வந்துட மாட்டாளா? இல்லையே, 41 நாள் அங்கேயே தங்கி விருதா இருக்கிறதாக வேண்டிட்டு இருக்கோம். இந்த பாரு, நாங்களும் புறப்படுறோம், நீங்களும் புறப்படுங்க. நீங்க ஊருக்கு போறதுக்குள்ள நல்ல மழை பெஞ்சு விளைஞ்சு எல்லா சேமத்தையும் உண்டாகும். நினைக்கு புறப்பட மசா 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 நின்று ஆளு பொண்ணு எடுத்து புறப்படுங்க. நெல்லுங்கோ. என்னடி இது? முதல்ல அதை கீழே வைங்கோ. குழந்தை வச்சுட்டு வாடிங்க. எதுக்குது? வாயண்டி லட்சுமி, எல்லா சாதமுட்டையும் அவுத்து பருக்க பாக்கி இல்லாம அத்தனை குழந்தைகளை ஊத்து போடு. எல்லா சாதத்தையும் இவனுக்கே போட சொல்லிட்டியே, அப்புறம் நம்ம கோவிலுக்கு போய் என்னத்தை திங்கிறது? கோவிலுக்கு போனா தானே திங்கணும். நான் கோவிலுக்கு வரலை. அப்ப நம்ம பிரார்த்தனையை எப்பதான் செலுத்துறது? வரதட்சணை கேட்காத மாப்பிள்ளை வந்து நம்ம குழந்தைக்கு கல்யாணம் ஆகி அந்த குழந்தைக்கு ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் போனா போச்சு. நான் இப்போ எதுக்காக கோவிலுக்கு பொறுப்பேன்னு நோக்கு தெரியுமா? உங்களை நேக்கு தெரியாதா? இந்த செலவுக்கு அந்த செலவே தேவலேன்னு புறப்பட்டிருப்பேன். நீ தாண்டி பத்தினி புரிஞ்சுக்கிட்டியே. இந்த பஞ்ச கூட்டத்தை பாக்கறச்சு ஒவ்வொன்னும் ஆழாக்கு மாதிரி இருந்தது. அரைப்படி அரிசி பறிக்க என்ன குட்டிக்கிறது? தண்டங்கக்கா ரெட்ட மொழி அப்படியே தோண்டி எடுத்துடுது. குழந்தைகள் சாப்பிடறத பார்த்து கரிச்சு கொட்டல. அப்ப நான் பார்க்கப்படாது. புறப்படுறேன். எல்லாரும் நல்லா வயிறார சாப்பிட்டு ஊருக்கு புறப்பட்டு போங்க. இத வச்சுக்கிறே, இதுல நிறைய பணம் இருக்கு.
இது செலவழியறதுக்குள்ள அங்க உனக்கு மழை வந்துடும். அப்படி மழை வரல எல்லாரும் அழைச்சு நீங்க வந்துடும். நான் பாத்துக்கிறேன். மண்ணி ஆமா, எல்லா பணத்தையும் அவ கையில கொடுத்து விட்டியே. கோவிலுக்கு போனா அந்த பணத்தை உண்டியில தானே போடணும். கலங்கி நிக்கிற அந்த பொண்ணு கையில கொடுத்தேன் பாருங்க, அது அம்பாள் காமாட்சி கையிலேயே கொடுத்ததுக்கு சமானம். தெரிஞ்சுக்கோங்க. ஐயா ஐயா, இன்னைக்கு ராத்திரியே அவன் கதையை முடிச்சிடறேன்னு சொன்னீங்கல்ல, அந்த அநியாய வட்டிக்காரன் தன் குடும்பத்தோட இன்னைக்கு சாயங்காலமே மாங்காடு காமாட்சி கோயிலுக்கு போயிட்டாயா. போகட்டு விடியா, ஊருக்கு திரும்பி வந்துதானே ஆகணும். நான் பாத்துக்கிறேன். பாத்துக்கிட்ட சேர்த்துக்கோங்க. நீ சேர்த்து கொடி. எல்லாரும் அறைக்குள்ள போயிட்டு வரையில என்ன விசேஷம்? மகான் சுந்தரானந்த சுவாமிகள் வந்திருக்கிறார். அம்பாளுடன் நேரடியாக பேசக்கூடிய தப வலிமை பெற்றவர். அப்படியா? என்ன வாங்கண்ணா, நாமளும் அந்த பெரியவாளை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். சும்மா இது, இந்த சாமியார்களை பத்தி எல்லாம் உனக்கு ஒண்ணும் தெரியாது. அவ சும்மா இருந்தாலும் அவ கூட இருக்கப்பட்டவாள்லாம் 1000 500 பாத காணிக்கு வைங்கோ, இல்லன்னா கை போயிடும் கால் போயிடும் நம்ம பயமுறுத்தி வச்சிருவா. நமக்கு இருக்கிற இந்த ரொம்ப வாணி பேசாம கஷ்டம். ஆமா, இதெல்லாம் புது வேஷ்டி புது புடவை இதெல்லாம் இங்க ஏழை போடுறாங்களா? பக்கத்து ஒரு பண்ணையாரு 100 தம்பதிகளுக்கு வேஷ்டி சேலையும் தானம் கொடுக்கிறாரு. அப்படியா? மீனாட்சி, உன் காமாட்சி சக்தியுடையவதாண்டி. புரிஞ்சுக்கிட்டல? புரிஞ்சிக்காம இப்பதானே அம்பாளுக்கு பட்டு புடவை சாத்திட்டு வந்தேன். உடனே பாத்தியா, புடவை மட்டும் இல்லாம வேஷ்டி சேர்த்து வாங்கிக்க ஏற்பாடு பண்ணிட்டாரு. ஐயோ, என்னது அந்த தானத்தை போய் வாங்க போறா? வாங்கினா என்ன கிரகச்சாரம்? அவ எந்த கர்மத்தை தீர்க்க தர்மம் பண்ணிட்டு இருக்காளோ அதை போய் நாம வாங்கலாமோ? அதெல்லாம் ஒண்ணும் தோஷம் இல்லடி, சும்மா வாங்கிக்கலாம். நான் வரமாட்டேன். வரமாட்டேன். அப்ப நான் மட்டும் போய் வாங்கிட்டு வரேன். சாமி சாமி, கொஞ்சம் நில்லுங்க. ஆணோ பெண்ணோ தனியா போனா அங்க ஒண்ணும் கிடைக்காது. புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து கையேதுனாத்தான் அங்க புடவை வெட்டி கொடுக்குறாங்க. தெரிஞ்சுக்குங்க. பாத்தாடி, புருஷன் பொண்டாட்டி 2 பேர் போனாதான் புடவை வெட்டி கொடுக்குறாங்க. வாடி வாடி வாடி. மாட்டேன்னா மாட்டேன். ஐயோ, சமயத்துல நீ கழுத்துல இருக்கிறீங்க. இப்ப நான் என்ன செய்வேன்? மாமி மாமி மாமி, செத்த வரல, நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் அந்த புடவை வேட்டியை வாங்கி வந்துருவோம். ஐயோ, அங்க வேற குடுத்துட்டே இருக்கானே, எல்லாம் தீர்த்து போடும் போல இருக்கு. நான் என்ன செய்வேன்? மாமி மாமி, என் கூட வரல, புடவை வேட்டி வாங்கி வந்துருவோம். இங்க புருஷன் முன்னாடியா போனாதான் கொடுப்பாளாம். ஈஸ்வரா ஈஸ்வரா, மாமி நீங்க ஒண்ணு தப்பா நினைக்காதே. அவர் ஒரு மாதிரி. நீங்க போங்க, நீங்க போங்க. என்னது அவளையும் போய் சொல்லிட்டேன். வாய் மூடுங்க. அவளை கூட்டின்னு போனேன்னா வெள்ளை புடவை தான் கொடுப்பா. என்னது? இப்பதான் மறைக்கிறதா? காமாட்சி காமாட்சி, பேராச கண்ணை மறைக்கும் சொல்லுவாளே, அது உங்க விஷயத்துல சரியா போயிடுத்து. சரி சரி, புறப்படுங்க ஆத்துக்கு. அதெல்லாம் இருக்கு, வாடி போய் வாங்கிட்டு வரலாம். ஜென்மேபி வரமாட்டேன். வரல போய், நான் மட்டும் போய் வாங்கிட்டு வரேனா இல்லையா பார். வேண்டாம், சொல்றது கேளுங்க, நில்லுங்க. கூட்டத்துல எவனோ காதை எடுத்து கடுக்கன்னு கொண்டு விட்டாடி. பேராசை பெருநஷ்டம் சொல்லுவாளே, அதோட உங்க அநியாய வட்டியும் அதிக ஆசையும் அம்பாளுக்கே தாங்கல்ல. அம்பாளும் நீயும் காலம் போறாவும் காமாட்சி காமாட்சி கட்டி அழுதுன்றதுயே. இப்போ அவ கோவிலுக்கு தானே வந்திருக்கோம். இங்க என் காது அறுபடலாமா? இங்க என் கடுக்க பறிப்பங்களாமா? அவ ஒரு தெய்வமா? பாருங்க, அம்பாள தூஷணை பண்ணாதே. வாய மூடி. என் கடுக்கனை காப்பாத்தி கொடுக்க அவளுக்கு யோகியதை இல்லை. இனிமே அவளை நான் கும்பிட மாட்டேன், என் மனசால நினைக்க மாட்டேன், அவன் பேரையே சொல்ல மாட்டேன். அது மட்டுமா? ஐயோ, எல்லாத்துக்கும் பிரம்மராட்சமா கணக்கு குதிக்கிறேன். என்னது இருக்குதனா? 2 காதையும் மைய கட்டிண்டே. இனிமே நீ கும்பிடுறிய அவ பேரும் அவளை பத்தி செய்தியும் என் காதலியே விடப்படாது. அடி காமாட்சி. ஓஹோ, இதுக்காகத்தான் இந்த மணியா? அடி அம்மா, உன் தோப்புனாருக்கு பைத்தியம் பிடிச்சு போயிடுத்துடி லட்சுமி. குழந்தை பேரை சொல்லித்தானே கூப்பிடுறேன், அதுக்கே மணி ஆட்டுறேன். குழந்தை பேரா அது உன் பேரும், அது அவ பேரா இருந்தா
நீங்க தேடி வந்த சுப்பையர் வீடு இதுதான். வாங்க சுவாமி, வாங்க. ஆசாமி இவர்தான் சுவாமி. ஆசாமி இருக்கட்டும், இந்த சாமி யாரு? இந்த சாமி மகா சுந்தரானந்த சுவாமிகள். சரி, அவருக்கு இங்க என்ன வேலை? இவரேதான். என்ன இவரேதான்? அன்பரே, உங்களிடம் முக்கியமான விஷயத்தை சொல்லும்படி மாங்காடு காமாட்சி அம்மன் ஏன் குறும்பாடு போல் தலையாட்டுகிறார்? அவர் தலையாட்டல சுவாமி, மணியத்தான் ஆட்டுறார். ஏன்? அம்பிகையின் எந்த பெயரும் தன் காதலியே விழக்கூடாதுங்கிறதுக்காக இப்படி கிறுக்குத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்தோ பரிதாபம். அன்பரே, மாங்காடு காமாட்சி அம்மன் ஆதி பராசக்தி அம்சமான அன்னை மாங்காடு காமாட்சி அம்மன். மணியாட்டம் நல்ல கேளியா? பொறுங்கள், அவருக்கு வேலை வரவில்லை. வாருங்கள், உரிய நேரம் வரும்போது அவருக்கு நல்ல புத்தி அன்னை காமாட்சியே கொடுப்பாள். லக்ஷ்மி, அம்மா, லக்ஷ்மி, லக்ஷ்மி, நான் நம்பியிருக்கிற காமாட்சி உன்னை காப்பாத்திட்டாடி. எனக்கு முன்னாடி ஓடி வந்து உன்னை காப்பாத்திட்டாடி. பாம்புதான் குத்துக்குள்ள போயிட்டு இருக்கேன், பாருங்க. பாம்பு போயிட்டேன். ஆமா, இங்க என்னடி நடந்தது? என்ன நடந்துதா? அம்பாள் பேரை கேட்க மாட்டேன்னு காதல மணியை கட்டிட்டு ஆட்டின்னு இருக்கீரே. அஞ்சறிவுள்ள விஷ ஜந்து. அதுக்கு அம்பாள் பேரை வச்சதுனால குழந்தைக்கு ஆபத்து வந்து கத்துறச்சு அது ஓடி வந்து காப்பாத்தி எடுத்து. நீர் 6 அறிவுள்ளவர், பெத்த தோப்பனார். குழந்தை கத்த கத்த காதல மணியை ஆட்டிட்டு ஜட்டமா உட்காந்து இருந்தேனே. இனிமேலாம் தெரிஞ்சுக்கோங்க, அந்த பரதேவத பேரை சொல்லாதனாலயோ அவ பேரை கேட்காதனாலயோ நஷ்டம் அவளுக்கு இல்ல சாமி. எல்லா கஷ்ட நஷ்டமும் நமக்குத்தான் வந்து சேரும். இனிமேலாவது இந்த மரம் மண்டையெல்லாம் ஏத்திக்கோங்க.